வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் மேன். முக்கியமாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றாங்க என்னோட ஆசை. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவோட நாசிக்கில் இருக்கிற மேலா பஸ் ஸ்டாண்ட் இங்கே தாங்க நாங்கள் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் பூனே போகிறோம் வித் நவீன் குமார் ப்ரோ. அண்ட் எஸ், புனேக்கு நாங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இங்கே நாசிக்லேருந்து புனேக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பஸ்லாம் ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவாயியோட எலக்ட்ரிக் ஏசி சீட்டர் பஸ்ஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து புனேக்கு தான் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பஸ்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 o'clock ஆகுது. எங்களோட பஸ்ஸு 8:30க்கு. பஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. வாங்க போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா? மத்திய பிரதேசோட கவர்மெண்ட் பஸ் தாங்க அது. மத்திய பிரதேஷ் பரிவாகன் போட்டுருந்துச்சுல்ல. நான் ஃபர்ஸ்ட் இது ஏதோ பிரைவேட் வண்டின்னு நினைச்சேங்க. கடைசியில் பார்த்தா இதுதான் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ன்றாங்க. இங்கேருந்து இந்தோர் பார்த்தீங்கன்னா ஒரு 440 கிலோமீட்டர் என்னமோ வருது. ஸோ இந்த 440 கிலோமீட்டருக்கு இந்த பஸ் தாங்க போகுது. இந்த பஸ்ஸில் இந்த வேனு தான் போகுது. இந்த பஸ்ஸில் தாங்க நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். நாசிக் டு புனே ஸ்ட்ரெயிட் பஸ் தான். வாங்க போலாமா? நீங்க நாசிக்ல இருந்து புனே போறீங்கன்னா உங்களுக்கான லக்ஸுரி ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குதுங்க. இப்போ நம்ம போறது 8:30க்கு போற எலக்ட்ரிக் பஸ். இது பாத்தீங்கன்னா 8 o'clock போற வால்வோ சிவ்னேரி பஸ். அது பாத்தீங்க அப்படின்னா சிவசாஹி பஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர், அந்த லால் மச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரெட் கலர் பஸ்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நாசிக்ல இருந்து புனே போறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சொல்லுங்க, அப்படி வலது கால எடுத்து வச்சு உள்ள வருவோமா? டிக்கெட் ஆன்லைன் நம்பர் செம்ம ஜாலியான ஆளு தாங்க. எல்லாம் பேசியாச்சு. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலா பஸ் ஸ்டாண்ட் சொல்லியிருப்பேன். அது கிடையாது. தக்கர் பஸ் ஸ்டாண்ட் இல்லை நியூ சிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற அந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் சிவாயி எலக்ட்ரிக் ஏசி சீட்டர் பஸ். 100% எலக்ட்ரிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே நாசிக்கோட டெப்போல இருந்தே தான் புனேக்கு போகுது. ஒரு 220 கிலோமீட்டர் வருதுங்க. நாசிக்ல இருந்து புனேக்கு 4.5 hours டிராவலிங் டைம் போட்டிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே புதுசாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதையும் புதுசாகவே ட்ரை பண்ணிடுவோமே. அண்ட் அப்படியே இங்க பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிவ்னேரியோட வால்வோ பஸ் இருக்குதுங்க. 2007 மேனுஃபேக்சர் பண்ண B7R பஸ். பட் இருந்தாலும் B7R பழைய பஸ்னாலும் நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குதுங்க. மகாராஷ்டிரா பொறுத்தவரை ஒன்று இருந்தால் அட்டப்பளஸாக இருக்கு, இல்லைன்னா புதுசாக இருக்கு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் ரெட் பஸ்ல பார்த்து டிசைட் பண்ணோம் எலக்ட்ரிக் பஸ்ல போலாமா இல்லை வால்வோ பஸ்ல போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நேரில் விசாரிச்ச போதான் இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 500 rupeesனும் இது பார்த்தீங்கன்னா 475 rupeesனும் போட்டுருந்துச்சு. ரெண்டுமே புனே போகிற பஸ்ஸஸ் தான். ரெண்டும் சூப்பர் பஸ்ஸஸ் தான். அது பழசுனாலும் தங்கம், இது புதுசுனாலும் தங்கம். ரெண்டுமே தங்கம் தான். ரெண்டு தங்கத்தில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் நாங்கள் புது தங்கத்துக்கே போயிட்டோங்க. ஷார்ப்பாக 8:40க்கு நம்ம பஸ் எடுத்துட்டாங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஒரு 10 நிமிஷம் டிலே தான், பட் பரவாயில்ல. எலக்ட்ரிக் பஸ்ஸோட பிளஸ்ஸே அந்த புல்லு தான். ஷார்ப்பாக ஒரு புல்லு இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸோட பிளஸ். ஸோ எஸ், நம்ம பஸ்ஸுக்குள்ள வந்தாச்சு. சீட் வைஸ் எல்லாமே தரமாக இருக்குங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போமா? நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூக், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் பவுச், ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு சீட்டர் பஸ்ன்றதுனால அந்த காஃப் சப்போர்ட் கிடையாது. மற்றபடி பஸ்ஸோட நீட்னஸ் வைஸ் ஓரளவு பரவாயில்லைங்க. குட். தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் ஒர்க் ஆகலை. இங்கே ஒரு எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு லைட்டு. ஏசி வென்ஸ் நல்லா சில்லுனே காற்று வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன். மொத்தம் 2 எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்காங்க. புஷ் பேக்கோட ரிக்ளைனிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லா இருக்குங்க. நல்லாவே ரெக்ளைன் ஆகுது. சூப்பர். அண்ட் கர்டனோட நீட்னஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கம்பெனிலேயே டிஃபால்ட்டாக கொடுத்தது தான், பட் இருந்தாலும் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுதுங்க. நம்ம தலைவர்
அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, சார்ஜ் போட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பேக் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. என் பேக் நவீன் ப்ரோ பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் சேஃப்டி படி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கிளாஸஸ் எல்லா விண்டோஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ இவி வெஹிக்கிள். ஸோ கிரீன் போர்டு வண்டி தான். எங்கே தாங்க தமிழ் மக்கள் இல்லை, எங்கேயும் தமிழ் மக்கள் தான். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தான் வந்துருக்காரு. ஆனால் எனக்கு பேர் சொல்லுங்க. சங்கர், எந்த ஊர் நீங்கள்? அருப்புக்கோட்டை. அவரு பக்கத்துல தான் எங்க நிறைய பாட்டேங்க. கர்த்தாப்பூரே தமிழ் பேசுறவங்களை பாட்டேன், அமிர்த்சர்லயும் பாட்டேன், எங்கெல்லாம் பார்க்க முடியுமா எங்க எல்லாத்தையும் பார்த்தேன். இங்க புனேல மட்டும் பாட்டேன்னா எனக்கு பினிஷ். அந்த மாதிரி இல்ல தமிழ் சங்கம் இருக்கு, நிறைய இருக்கு தெரியும். பட் நம்ம ரேண்டமா பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய பேருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நாசிக் ரோட் ஸ்டேஷன் உள்ளேயே போகுதுங்க இந்த பஸ்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு வந்த, அதாவது ஷீர்டியிலேருந்து புனே நாசிக் வந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே இறக்கி விட்டுச்சு. பட் இந்த பஸ் உள்ள நாசிக் ரோட் ரயில்வே ஸ்டேஷனே உள்ளே போகுது போல். நாசிக் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. நம்ம பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபீஷியல் ஹால்ட். அஃபீஷியல் ஹால்ட்டாங்க இது. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாசிக் ரோட்லேருந்து புனே போகிறதுனாலும் இந்த பஸ்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நாசிக் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் இன்னொரு சிட்டி லிங்க் பஸ் டெர்மினல்னே சொல்லலாம். அத்தனை பஸ் இங்கே இருக்குதுங்க. எல்லாமே சிஎன்ஜி டீசல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாசிக் ரோட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது. என்ன ரிவர்னே தெரிலங்க, ஆனால் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக அந்த ஷட்டர் டேமோட வச்சு செம்மையா இருக்கு. எம்எஸ்ஆர் பஸ் நீங்க எம்எஸ்ஆர்டிசி பஸ்ஸை நீங்க ரெட் பஸ்லயே நீங்க புக் பண்ணிக்கலாங்க. நான் இந்த பஸ்ஸோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெட் பஸ்ல வந்து பார்த்துட்டு வந்து இங்க டைரக்டாவே டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேங்க. ரெட் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 465 rupees டாக்ஸஸ் எல்லாம் போக உங்களுக்கு வந்து மற்ற சார்ஜஸ் எல்லாமே வரும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே 475 rupeesல முடிஞ்சிருங்க. இதுவும் சிவசாகி நார்மல் அந்த லேலண்ட் டாடா ஏசி சீட்ரு பஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரே ரேட்டு. வால்வோ பஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 rupeesங்க ஃபேரு. என்ன லொகேஷன்ங்கிறது செம்மையா இருக்கு. ஆக்சுவலா ஒரு பீக்ல வந்து இதை பாக்குறது வாவ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட லாரி தான். இது தெளிவாக தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாசிக்லேருந்து புனே போகிற ரூட்டில் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய நம்ம ஊர் லாரிங்களை நிறைய பார்க்குறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பைபாஸ் இருக்குல்ல, இதுலேயே நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா ஷீர்டி போகிறது. இப்போ நம்ம ரைட் எடுத்து புனே போயிட்டு இருக்கோங்க. அப்படியே எங்கள் தூரத்தில் பார்க்குறீங்களா, அந்த ரோட்டு தாங்க ஷீர்டி போகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த தாங்க மும்பையிலேருந்து நாக்பூர் போகிற சம்ருதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலில் ஆரம்பிச்சு தாங்க உள்ளே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வெறும் 7 மணி நேரத்துலேயும் நீங்கள் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த சேம் எக்ஸ்பிரஸ் வே தாங்க இங்கே சின்னார் பைபாஸ் கிட்ட நமக்கு ஜாயிண்ட் ஆகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தமிழ்நாடு லாரி பார்க்குறோம்ல, இந்த தமிழ்நாடு லாரிஸ் நிறைய லாரிஸ் இங்கே வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்துக்கு நிறைய பிஸ்னஸ் ட்ரேட் நடக்கும். மும்பை வழியாக, அதாவது புனேலேருந்து மும்பை வழியாக குஜராத் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் செம்ம ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த டிராஃபிக்கை கட் பண்ணுறதுக்காக புனேலேருந்து நாசிக் வழியாக வாப்பியில் கனெக்ட் பண்ணி குஜராத் போயிடுவாங்கங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவைட் லாங் ரூட்டாக தெரியலாம். பட் அந்த டிராஃபிக்கில் மாட்டி கூட்ஸ் எல்லாம் டிலே ஆகிறதுக்கு இதில் கொஞ்சம் சுற்றி போய் கூட்ஸும் ஆன் டைமில் சேர்க்கறது தான் இந்த மாதிரி இந்த ரூட்டில் எஸ்பெஷல்லி இந்த ரூட்டில் தமிழ்நாடு லாரிஸ் நிறைய வர்றதுக்கான காரணமே.
நாசிக்லேருந்து புனே போகிற வழியில் ஏதோ ஒரு மலை கிராமம் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு. ஆனால் லொக்கேஷன்லாம் தரமாக இருந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டி இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வடை வாங்கியிருக்கேன். இங்கே 60 ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. என்ன ஒரு இட்லி ஒரு வடை 60 ரூபா சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:10 ஆகுது. அம்மா கொஞ்ச நேரம் நல்லா தூங்கியாச்சு. ஃபவுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்காங்க. இது எங்கன்னு தெரில, புனே போகிற ஹைவேலே தான் நிப்பாட்டியிருக்காங்க. எல்லா எம்எஸ்ஆர்டிசி இங்கே தாங்க நிற்கிது. இந்த இ பஸ் நிற்கிது, இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் நிற்கிது, அந்த வெள்ளை பஸ் நிற்கிது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் எம்எஸ்ஆர்டிசிஸ், காரு பைக்கு முதற்கொண்டு நீங்கள் நிப்பாட்டி போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் வைஸ் டீசெண்டான ரெஸ்ட் ரூம், சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸ்லி தட்ஸ் அ வெரி குட். ஆனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். பிகாஸ் ஹைவேல இருக்கிறனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். 90 ரூபா கொடுத்து ஒரு இட்லி எக்ஸ்ட்ராவே 90 ரூபா கொடுத்து 2 இட்லி ஒரு வடைன்னு சாப்பிட்டாச்சு. எஸ், டிரைவிங்கை பற்றி சொல்லி ஆகணும். 80ல் லாக் போட்டிருந்தாலும் வந்து சூப்பராகவே வந்து பைலட் ட்ரைவ் பண்ணுறாரு. கேபின் ரைடு கொஞ்சம் நேரம் அலவன்ஸ் கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து செம்ம ஹாப்பி. ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உட்கார முடியல, தூக்கம் வந்துருச்சுன்னு போனோம். சரியான ஒரு கிளிப்பு வருதுங்க. அந்த அப்படியே வந்து நம்ம மலையை குடஞ்சி ரோடை போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வருது. எப்படி அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரூட்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். சரி, என்ன நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. வாங்க ஜர்னியாக கண்டினியூ பண்ணலாம். மகாராஷ்டிரா வந்துட்டு எனக்கு என்ன ஒரே ஒரு கவலைன்னா, இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை ட்ரை பண்ண முடியல அப்படின்றது தாங்க. லைக் எப்படி சொல்கிறேன்னா, இந்த பஸ் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்லலாம் 2-3 இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, லைக் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். பட் எனிவேஸ், இது லைஃப்பில் ஒரு நாளாக நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் பாஸ். ஒரு அருமையான ஒரு பிரேக் ஸ்பாட்லேருந்து நம்ம அப்படியே கிளம்புறோங்க. எல்லா எம்எஸ்ஆர்டிசி இங்கே தாங்க நிற்கிது. நார்மல் பஸ்லேருந்து வால்வோ பஸ்லேருந்து எலக்ட்ரிக் பஸ் வரை எல்லாமே இங்கே தான். எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்ஆர்டிசியோட ஆத்தரைஸ்டு ஸ்டாப் போல. எங்க நான் ஸ்டாப் புனே தாங்க. எந்த ஊருக்குள்ளேயும் போகிறதே கிடையாது. ஸோ அதனால் ஒர்த்து தான் இந்த பஸ்ஸில் வர்றது. ப்ரோ தேங்க்யூ, பாய். லாஸ்ட் வந்தாச்சுங்க புனேக்கு. 1:55 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 மணி நேரம் இருக்குது நம்ம நாசிக்லேருந்து புனே வர்றதுக்கு. ஜேர்னி வைஸ் சூப்பர், டிரைவிங் வைஸ் சூப்பர். மேக்ஸிமம் அந்த காட் செக்ஷனில் போய் வந்துச்சுங்க வண்டி. அதுதான் இவ்வளோ நேரம் இருக்குது. 4.5 மணி நேரத்தில் வர வேண்டிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காட் செக்ஷன். ஆனால் மற்ற பஸ்ஸெல்லாம் ஓரளவு நல்ல ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. புது பஸ்ஸுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 லாக்குன்றனால அப்படி இருக்க போல. ப்ளஸ் இது வந்து டிஃபால்ட்டே 80 லாக்கு தான். ஸோ அதனால தான் டிலேன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் பொறுமையாக வர்றோம், ஆனால் லக்ஸரியாக வரணும். நீங்கள் பொறுமையாக வரணும், அதே சமயம் லக்ஸரியாக வரணும்னா இந்த சிவாயி இந்த பஸ் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து சிவசாகி இருக்குது, சிவனேரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லேலண்ட் இல்லை டாட்டாவோட ஏசி பஸ், வால்வோ ஏசி பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிருங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போதைக்கு பாய் பாய்.